பரிபூரணம். பரிபூரணம் என்றால் முழுமையான நிறைவு என பொருள்படும். நிறைவு என்பதே மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குறைவுகள் இல்லாமையே நிறைவு. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. பரிபூரண ஆசீர்வாதம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருக்கிறவன் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுவான். சங்கீதம் 24:4-5. இதனையே நீதிமொழி 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என கூறுகிறது. பரிபூர்ண ஆனந்தம். தேவன் விக்கிரக ஆராதனைகளையும் வேசித்தனங்களையும் அருவருக்கிறார். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வரும்படி தாவீது ஸ்தோத்திர சங்கீதத்தில் குறிப்பிடுகிறார். சங்கீதம் 102. ஆம், தேவனை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். தேவனை எப்பொழுது முன்பாக நிறுத்தி நோக்கும் போது நம்பிக்கையும் விசுவாசமும் பெருகும், ஆத்மாவும் திருப்தியாகும். சங்கீதம் 63:5. அப்பொழுது அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 16:11. பரிபூர்ண சமாதானம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருகும். கர்த்தர் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தார். அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்தருளினதை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்வோமாக. ஆம், அப்போது தேவன் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தி அருளுவார். பரிபூர்ண கிருபை. ஆதாம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவன். தேவன் அவனுக்கு துணையாய் கொடுத்த ஏவாளின் வழி கர்த்தருடைய கட்டளையை மீறினான். அதனால் உலகில் பாவம் உட்பிரவேசித்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. ஒருவனாகிய ஆதாம் வழி வந்த அந்த மரண ஆக்கினையை போக்க ஒருவராகிய இயேசு கிறிஸ்து மனுவுரு கொண்டு உலகத்தில் வந்தார். அவருடைய பரிபூரணத்தினால் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யோவான் 1:16. மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. தேவனுடைய கிருபையும் ஒரே மனுஷரான இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகும் கிருபையினால் வரும் ஈவும் அதிகமாய் பெருகி கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் அடைய ஏதுவாக்கும். ரோமர் 5:17. பரிபூரண சந்தோஷம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1. வேதவசனத்தை கடைபிடித்து அதற்கு பயந்து நடக்கிறவர்களை பாக்கியவான்களாக்க வல்லவரான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தோஷமாகவும் நிலைநிறுத்துவார். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் அவருடைய வார்த்தையை கேட்பார்கள். அவருடைய நாமத்தின் நிமித்தம் சந்தோஷம் உண்டாகும்படி அவர் காணப்படுவார். ஏசாயா 66:5. கர்த்தரின் கிருபை பெற்றவர்கள் அவர் மேல் அன்பும் விசுவாசமும் கொண்டு மிகுந்த உபத்திர வேளையிலும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என 2 கொரிந்தியர் 8:2 வாசிக்கிறோம். ஆம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதனால் அவன் பரிபூர்ண சந்தோஷமும் அடைவான். நீதிமொழிகள் 19:17. பரிபூர்ண ஜீவன். மேய்ப்பன் தன் ஆடுகளின் சத்தத்தை அறிவான். ஆடுகளும் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்து அதற்கு செவி கொடுத்து பின் செல்லுகிறது. அதுபோலவே மேய்ப்பரான கர்த்தரை நம்பினவர்கள் கைவிடப்படார்கள். ஆம், யோபு அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்கிறார். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்று தாவீது சங்கீதம் 26 குறிப்பிடுவதை காணலாம். மேலும் கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தமானது, அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன், உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன், நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணனை உனக்கு கொள்ளைப்பொருளைப் போல தருவேன் என்கிறார். எரேமியா 39:17-18. ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவுமே இவ்வுலகில் வந்தார். யோவான் 10:10.